குருவான குருவே துணை. இப்பதினை பார்த்து கொண்டிருக்கும் ரிஷப ராசி சகோதர அனைவருக்கும் கண்ணமன் சேட்டு ஜோதிடரின் வடிவான வணக்கம். நாம் இப்பதில் காண இருப்பது மாத பலன் வரிசையில் அக்டோபர் மாத பலன்கள் எவ்வாறு இருக்கப் போகிறது வாரங்கள் விரிவாக பார்ப்போம். முதலில் என்ன பண்டிகை மாதத்தில் வருகிறது என்பதை பார்ப்போம். 1ஆம் தேதியே நமக்கு ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை என்று சொல்லக்கூடிய பண்டிகை திருநாள் வருகிறது. அதாவது நாம் படிக்கும் பிள்ளைகள் பயன்படுத்தும் பொருட்களை நோட்புக்கு, பேனா, பென்சில் வைத்து பூஜை போடுவார்கள். மற்றபடி நாம் பயன்படுத்த பொருட்கள் ஒரு மில் இல்லைன்னா மிஷினுக்கு, கம்பெனி வேலை செய்யணும் மிஷினுக்கும், வீட்டில் இருப்பவர்கள் வீட்டில் இருக்கும் தையல் மிஷினு, வாஷிங் மிஷினு, ஃபேன், இப்படி பொருட்களுக்கும், விவசாயிகள் உழவுப் பொருள் கலப்பை, டிராக்டர், எப்படி அவரவர் பயன்படுத்தும் பொருளுக்கு நன்றி கடனாக அந்த பொருளை வைத்து பூஜை போட்டு நாம் வழிபடுதான் ஆயுத பூஜை. அந்த ஆயுதத்துக்கு நாம் ஒரு நன்றி கடனை செலுத்த வேண்டும். ஆயுதம் இல்லை என்றால் நமக்கு ஒரு வேலையும் இல்லை. ஆயுதம் இல்லாமல் நம்ம எந்த வேலையும் செய்ய முடியாது. ஆகவே நம்மளை உயர்த்துவது எது? ஆயுதம்தான். அதனால் அந்த ஆயுதத்துக்கு பூஜை போடும் ஆயுத பூஜை 1ஆம் தேதி வருகிறது. அடுத்த நாள் நாம் ஒரு தொழிலை தொடங்குவது புதுசாக அந்த பொருளை வழிபட்டு எடுத்து ஒரு தொடங்கும் போது அந்த தொழில் சிறப்பாக இருக்கும். அது விஜயதசமி அடுத்த 2ஆம் தேதி வருகிறது. காந்தி ஜெயந்தி அன்று தான் விஜயதசமி அன்று தான். அப்போது ஒரு தொழில் தொடங்குபவர்கள், புதுசாக தொழில் தொடங்குபவர்கள் அன்று தொடங்குவது மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரும். குழந்தைகளை பள்ளியில் சேர்ப்பது முதலாக சேர்ப்பது அந்த நாளில் சேர்ப்பார்கள். அது ஒரு பெரிய குழந்தைகளுக்கு வெற்றியும் நல்ல படிப்பையும் சேர்த்து உயர்த்தி கொடுக்கும். அதனால் விஜயதசமி அன்றைக்கு நாம் செய்யும் காரியம் அனைத்தும் வெற்றியில் கொண்டு போய் முடிக்கும். ஆகவே இந்த பண்டிகை எல்லாம் நாம் இந்த மாதத்தில் வருவதால் கொஞ்சம் செலவு அதிகம் இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு ஏதோ ஒரு வழியில் ஆண்டவன் பணத்தை வாரி வழங்குவார். அதனால் பண பிரச்சனை இல்லை. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் சிம்ம ராசியில் கேதோடு இணைந்திருக்கிறார். அவர் பார்த்தோன்னாக்கா 10ஆம் தேதி 10/10 அன்று கன்னிராசியிடம் மாறி இருக்கிறார். அந்த முதல் ஆரம்பத்தில் ஒரு 10 நாள் உங்களுக்கு கொஞ்சம் பணத்து கஷ்டம் இருக்கும். மன கஷ்டம், காசு கொடுத்தது வரல, காசு கேட்குறாங்களா அவங்களுக்குள்ள கொடுக்க முடியல, இப்படி பலவிதமான ஒரு பணத்தாலும் கஷ்டம் வரும். பெண்களாலும் சில பிரச்சனைகள் ஒரு 10 நாளைக்கு மன கஷ்டங்கள் வரும். அதனால் கொஞ்சம் பெண்களாலும் பணத்தாலும் ஒரு 10 நாள் வர பாதிப்பு வராமல் பார்த்து கொள்வது சிறப்பு. அதுக்கப்புறம் அவர் கன்னிராசிக்கு இடம் பயிற்சி விடாது. உங்களுக்கு பெண்களால் ஆதாயம், பணத்தால் ஆதாயம் வரும். நீங்கள் கிடைக்க வேண்டிய பணம் வந்துவிடும். அதனால் உங்களோட சண்டை போட்ட பெண்களை கூட உங்களோட சமாதானமாக பேசி விடுவார்கள். அதில் ஆரம்பத்தில் இருந்ததோடு போக போக உங்களுக்கு சரியாக 10ஆம் தேதி எல்லாமே நிவர்த்தி ஆகும். உங்கள் ராசிக்கு 6இல் அதாவது செவ்வாய், புதன், சுக்கிரன் இணை வருகிறது. 18ஆம் தேதி புதன் பகவான் அங்கே வருகிறார். 3ஆம் தேதி சுக்கிர புதன் அங்கே வருகிறார். புதன் பகவான் வருகிறார் கும்பராசி. அதெல்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்கிறது. உங்கள் துளாராசிக்கு உங்கள் ராசியிலே அதாவது ரிஷப ராசி நேயர்களுக்கு உங்களுடைய ராசி துலாம் ராசியில் முக்கொடுக்கிறவர்களும் சேருவது ரொம்ப உங்களுக்கு ஆதாயமாக இருக்கிற 6ஆம் இடம் சொல்லக்கூடிய இடத்தில் தொழில் சிறப்பாக இருக்கும். எப்படி தொழில் சரியாக அமையாதவர்கள் தொழில் சிறப்பாக அமையும். அது மட்டும் இல்லை, வருமானம் பெருகும். அது மட்டும் இல்லை, நோய் கண்ட்ரோல்கள், நோயிலிருந்து விடுபட்டு வெளிவரீர்கள். அது மட்டுமல்ல, எதிர் தொழிலிருந்து மீண்டு வெளிவரீங்க. எப்படி எவ்வளோ நல்ல நல்ல விஷயங்கள் நடக்குது பாருங்க ஐயா. ரிஷபராசி நண்பர்களுக்கு அக்டோபர் மாதம் ரொம்ப ஒரு சிறப்பான மாதமாக இருக்கிறது. அனைத்து சிக்கலிலிருந்து விடுபட போகிறீங்க, கஷ்டங்களிலிருந்து விடுபட போகிறீங்க. நினைச்ச காரியம் உங்களுக்கு கைகூடி வரும். நல்ல நல்ல செய்திகளாக வரும். குடும்ப பெண்களுக்கு ஒரு கையிருப்பு உயரும். ஒரு நகை எடுக்கிற யோகம், பொருள் வாங்குகிற யோகம் வீடு லக்ஸுரி பொருள், சோஃபா செட்டு, டிவி, ஃப்ரிட்ஜ், இந்த மாதிரி நல்ல நகை, வெள்ளி, ஏதாவது ஒரு பொருள் நீங்கள் வாங்குவீங்க. குடும்ப பெண்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறது. தாழ் வழி உறவு, நண்பர் வழிகள்லாம் ரொம்ப சிறப்பாக சாதகமாக இருக்கிறது. ஆகவே இந்த மாதம் உங்களுக்கு பார்த்துக்கலாங்க. கணவன் மனைக்குள்ள சின்ன சின்ன மனஸ்தாபம் ஓடினாலும்
அது சரியாகிவிடும். கணவன் மனைவிக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுங்க, மனைவி கணவனுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுங்க. அதெல்லாம் ஒன்று உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேர வாய்ப்பு இருக்கிறது. பேசாமல் இருந்த கணவன் மனைவி கூட மாதம் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய மனஸ்தாபங்கள்லாம் விலகி எல்லாமே சிறப்பாக இருக்க போகிறது. ஆக ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு லாட்ரி யோகம், லக்ஸுரி லைஃப், இந்த மாதம் என்றே சொல்லலாம். அனைத்து நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கப் போகிறது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்து. ராசி 10 ராகு பகவான் குரு பார்வை 9ஆம் பார்வையாக அமர்ந்திருப்பது தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம், அது அளவுக்கு அருமையான லாபங்கள், ஆள் எடுப்பீங்க, பற்றாக்குறை வந்து தொழிலாளர்கள் லாபம். இப்படி தொழில் எந்த தொழிலாக செய்யுங்க. நீங்கள் ரொம்ப டாப்பாக இருக்கிறது இந்த 10வது மாதம். ஜவுளித்தரை, நகைக்கடை, மளிகை கடை, ஸ்வீட் கடை, ஸோ எந்த பிஸ்னஸ் இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த வருஷத்திலே இல்லாத அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் டாப்பாக இருக்க போகிறீங்க. இதனால் உங்கள் தொழில் விரிவுபடுத்துறதுக்கெலாம் ஒரு யோகம் இருக்கிறது, அதிர்ஷ்டம் இருக்கிறது. நீங்கள் சந்தோஷப்பட போகிறீங்க. அந்த அளவுக்கு கோடி லட்சம் முதலீடு போட்டுங்க, பல லட்சமும் கோடியில் முதலீடு போடும், பல கோடியும் இல்லை ஒரு 1000 ரூபா முதலீடு போட்டால் கூட 2000, இப்படி வருமானத்துக்கு பஞ்சம் இல்லாமல் கொண்டு போக போகிறது. இந்த 10வது மாதம் உங்களுக்கு ராகபகவான் குரு பார்வையில் இருப்பது விதவிதமான கற்பனைகள், விதமான ஆசைகள் உங்களுக்கு வந்து சேரும். அதனால் பெரிய அளவுக்கு அதை நீங்கள் நடத்தி காட்டுவீங்க, சாதனையும் காட்டுவீங்க. கிடைக்காத பொருள் மாரி ஆசை இதெல்லாம் வரும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இல்லீகல் உறவு, தவறான வரவு, தவறான பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவது நல்லது. கெட்ட சவகாசங்கள்லாம் கொஞ்சம் விலகி வைக்கிறது. உடல் பாதிப்பு, மனம் பாதிப்பட வேண்டிய விஷயங்களை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது ரொம்ப கால சிறப்பு. பொதுவாக பிள்ளைகளால் ஒரு ஆதாயம், கவர்மெண்ட் வேலையை தேடிக்கிட்டு இருப்பவர்களுக்கு ஒரு ஆதாயம், ட்ரான்ஸ்ஃபர் கேட்டுக்கொண்டு இருப்பவர்களுக்கு ஒரு ஆதாயம், அதிகாரி மேலதிகாரியில் ஒரு சாதகம் சப்போர்ட்டாக இருப்பாங்க. நீங்கள் எடுத்த காரியம் தடையில்லாமல் முயற்சி பண்ணும்போது முடியும். உங்கள் ராசிக்கு 11 சனி பகவான் இருப்பது உங்களோட வயசில் மூத்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களை நீங்கள் சென்று அவர்களை உதவி கேட்கும்போது தங்கு தடை இல்லாமல் உதவி செய்வார்கள். வயதானவர்கள் உங்களுக்கு எவ்வளோ சாதகமாக இருப்பாங்களோ அது சாதகமாக இருக்கும். அது மட்டும் உங்களோட வேலை செய்யும் தொழிலாளர்கள் கூட ரொம்ப சாதகமாக உங்களுக்காக கஷ்டப்பட்டு உழைச்சி லாபத்தை தேடி கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் வீட்டில் இருக்கும் வயசானவங்களே, அப்பா அம்மா தாத்தா பாட்டிங்களை நல்லா கவனிங்க, எந்த சிக்கல் எல்லாம் பார்த்துக்குங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு வேறு ஏதாவது பெரிய ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு உங்களை அது கொண்டு போகும். ஆகவே நீங்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு எந்த அளவுக்கு நன்மை செய்ய போகிறது கிரகங்களோ அள்ளி கொடுக்க போகிற கிரகங்கள், வாரி வழங்க போகுது கிரகங்கள், கிள்ளி கொடுக்காமல் உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகுது இந்த மாத கிரகங்கள். தொழிலில் இருந்தாலும் சரி, அதை அனைத்து விஷயத்திலும் சரி சிறப்பாக இருக்கிறது. ஆரோக்கியம் மேம்பட போகிறது, சந்தோஷம் மேம்படும். குடும்பத்தில் ஒற்றுமை, கணவன் மணி நாத்தனார் இப்படி யாரார் இருக்காங்களோ அனைவரிடத்திலும் ஒரு ஒற்றுமை, குடும்ப சந்தோஷம் பெருகப் போகிறது. இது பொருளாதாரமும் உயரப்போகிறது. பண கஷ்டங்கள் விலகி பொருளாதாரம் உயரப்போகிறது. அதனால் அக்டோபர் மாதம் ஒரு தலை சிறந்த உங்களுக்கு ஆதாயமாகவும் லாபகரமாகவும் வெற்றிகரமாகவும் அனைத்து உறவுகளும் உங்களை தேடி வரப்போகிறது. உறவுகளால் ஒரு நன்மை, ஒரு ஆதாயம். பையனாக இருந்தாலும் தேடி உறவு கொண்டாடுவான். அப்போனா எப்படி இருக்குது பார்த்துங்க. அதனால் இந்த மாதத்தை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்தி குலதெய்வ கோயிலுக்கு சென்று வாருங்கள். அனைத்தும் டாப் நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.